தமிழ்நாட்டின் இதயத்திலிருந்து கோவில்கள் ஒலிக்கும் அந்த மதுரை நகரத்திலிருந்து ஒரு சிறுவன் பிறந்தான். அவனது பெயர் மதன் கோவிரி. அவன் பிரபலமாக பிறக்கவில்லை. பணக்கார குடும்பம், சினிமா பாரம்பரியம் எதுவும் இல்லை. ஆனா அவனிடம் இருந்தது ஒரு அழகான ஆற்றல், கேள்விகள் கேட்கும் ஆற்றல். பள்ளிக்கூடத்துல மதன் சாதாரண மாணவன் தான். ஆனா ஒரு விதமான விசித்திரம் இருந்தது. எல்லாரும் கேட்ட கேள்விகளை விட அவன் கேள்விகள் தனி வகை. ஏன் வானம் நீளமா? மன அழுத்தம் என்றால் என்ன? ஏன் நாம கடினமான விஷயங்களை பேச மாட்டோம்? மற்றவர்கள் கிரிக்கெட் விளையாடும் போது மதன் அந்த மெதுவான இணையத்தில் யூடியூபை தேடிக் கொண்டிருந்தான். விளையாட்டுக்காக இல்ல, அறிவுக்காக. இதுதான் முதல் சின்ன தீப்பொறி. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் எல்லாரும் போற பாதையை தான் மதனும் பிடிச்சான். இன்ஜினியரிங், சென்னை. ஆனா மனசு மட்டும் வேற இடத்துல இருந்துச்சு. ஒரு நாள் 2017 ஒரு முடிவை எடுத்தான். ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம். கேமரா இல்ல, மைக் இல்ல, இருந்தது ஒரு போன், ஒரு குரல். அதுவே போதும் என்று நம்பினான். அதுதான் ஆரம்பம். ஆரம்பத்துல யாரும் பார்க்கல. கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சூப்பர் ப்ரோ மட்டும். ஆனா அது போதும்னு அவன் நம்பினான். தினமும் ஒரு வீடியோ படிச்சு, ரிசர்ச் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி, ஒவ்வொரு நாளும். நம்ம ஊர் தமிழ் யூடியூப் உலகம் அது வரைக்கும் சிரிப்பு, சண்டை, சினிமா தான். ஆனா மதன் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். மனநலம் பத்தி, போரில் சிக்கிய மக்கள் பற்றி, தீவிரவாதம், கல்வி, காதல், வாழ்க்கை. குரல் மெதுவா பரவ ஆரம்பிச்சிச்சு. 100 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. 1000 பேர் பகிர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. மழை பொழியும் நாள், வெளியில் குளிர், உள்ளே ஒரு இளைஞன், புத்தகம், பேனா மற்றும் ஒரு மொபைல். யூடியூப்ல புதிய வீடியோ பதிவு செய்கிறான். எதுக்காக, யாருக்காக தெரியாது. ஆனாலும் அவன் குரல் வெளியில் வருகிறது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகும் விஷயம் அதுதான் மதன் கோவிரி. மதன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி இல்ல. அவன் ஒரு மக்களின் பிரதிநிதி மாதிரி இருந்தான். யாரும் பேசாத விஷயங்களை எடுத்தான். தீவினை என்றால் என்ன? மனநலம் பற்றிய உண்மைகள், பிரபலமான கொலை வழக்குகள், தமிழர்களின் வரலாறு, பாலியல் கல்வி, சைபர் குற்றங்கள். ஏன் இந்த மாதிரி வீடியோக்கள்? காரணம் ஒன்றுதான், மக்கள் உணர வேண்டியது. ஒரு நாள் ஒரு வீடியோ வீழ்ந்தது. 10 நிமிடங்களில் 1000 பேர் பார்த்தார்கள். கமெண்டுகள் வர ஆரம்பித்தன. தங்க குரல்டா நீ, எங்களுக்காக பேசுற ஒரே ஆளு நீங்க தான். அந்த நாள் முதல் மதன் தனக்கான இடம் வென்றார். ஒவ்வொரு வாரமும் ஒரு மைல்ஸ்டோன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 50,000, 100,000. சாதாரணமாக தமிழில் பேசும் ஒருவன் உலகம் கவனிக்க தொடங்கியது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மதனின் வீடியோக்கள் மக்கள் வாழ்க்கையை தொடத் தொடங்கின. டீனேஜ்கள், +2 மாணவர்கள், வேலைக்கு போகும் மக்கள். மதனின் குரல் ஒரு நம்பிக்கையாக மாறியது. நான் ஒரு டீச்சர் இல்ல, ஜேர்னலிஸ்ட் கூட இல்ல. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியும் விஷயத்த சுத்தமாக, உண்மையாக சொல்லணும்னு தோணுது. மதன் காவிரியன் வீடியோக்கள் தமிழ் எல்லையை கடந்து போயிடுச்சு. ஹிந்தி சப்டைட்டில்கள் வந்தது. மலையாள யூடியூபர்கள் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. வட இந்தியாவில் கூட அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. குடும்பம் பெருமையுடன் பார்த்தது. நண்பர்கள் ஆச்சரியத்துல பார்த்தார்கள். அவன் ஒரு காமெடி வீடியோ மேக்கர் இல்ல, அவன் ஒரு அறிவை பகிரும் இன்ஃப்ளூயன்சர். யூடியூப்ல ஒரு தமிழ் கிரியேட்டர். நேர்மையாக, பயமில்லாமல் பேச ஆரம்பித்தான். அதுக்கு பதிலா தமிழகம் அவனை ஏற்றுக்கொண்டது. இது வெறும் வெற்றியின் ஆரம்பம்தான். இன்னும் பல சோதனைகள் வரப்போகின்றன. ஆனா மதன் கோவிரி பின்னடைவதற்கான மனிதன் இல்ல. வெற்றி வந்ததும் விமர்சனமும் வந்தது, பாராட்டும் வந்தது. ஆனா பின்வட்டமும் வந்தது. யாராவது உயர மாட்டாங்க, இல்ல யாராவது உயரும் போது கீழே இழுக்க முயல்வார்கள். மதன் காவிரியின் குரல் பலரை தொட்டது. ஆனா அதே குரல் சிலருக்கு பிடிக்கவில்லை. சினிமா தெரியாதவன அரசியல் பேசுறானே, மதத்தை பற்றி பேச வேண்டாமடி. யாரு நீ யாருக்காக பேசுற? ஃபேக் ஃபேக்ட்ஸ்டா இது. அவனது வீடியோக்கள் கேள்விகளை எழுப்பின. அது சிலருக்கு தலைவலியாக மாறியது. ஒரே ஒரு கேள்வி அவனை வலிக்க வைத்தது. நான் தவறு செய்யறேனா? ஒரு பக்கம் மக்கள் ஆதரவு, மறுபக்கம் விமர்சனமே. சில நேரம் தன்னம்பிக்கையே சலித்தது. தப்பான தகவல்களை பரப்புறேன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இல்ல. ஆனா நம்ம பேசுற விஷயம் யாரையாவது சிரிக்க வைக்கலனா சில பேர் கோவப்படுவாங்க. அந்த விமர்சனங்களை எதிர்க்க மதன் ஒரு புது வழியை எடுத்தான். ரிசர்ச்சை கடுமையாக்கினான். தகவல்களுக்கு ரெஃபரன்சஸ் காட்ட ஆரம்பித்தான். நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு என்று உறுதியாக எடுத்து சொன்னான். வீடியோ ஒவ்வொன்றும் சுத்தமான தகவல் பாகமாக மாறியது.
இளைஞர்களுக்கு ஒரு நம்பகமான நாலேஜ் சோர்ஸாக மாறினார். மக்கள் மட்டும் அவனை விட்டு போகவில்லை. வீடியோவை ஆழமா பாருங்கப்பா, விமர்சனம் செய்யாமல். நாங்க உங்களை நம்புறோம் மதன் அண்ணா. இப்படி உற்சாக வார்த்தைகள் தந்தார்கள். சில பேர்கள் சத்தமாக கத்தினார்கள். ஆனா மதன் அமைதியாக பேசினார். அதுதான் அவருடைய குணம். விமர்சனத்திலிருந்தும் விரோதத்திலிருந்தும் அவர் ஒரு புதிய பலம் கண்டுபிடித்தார். பொறுமை. வெற்றிக்குள் எப்போதும் ஒரு சோதனை இருக்கும். ஒரு குரல் உயருவதற்குள் சிலர் அதை அடக்க முயற்சிப்பார்கள். ஆனாலும் உண்மையாக பேசும் குரலை யாராலும் அமைதிப்படுத்த முடியாது. மதன் கௌரி அந்த உண்மையான குரல்களில் ஒன்று. ஒரு நாள் யாரும் கண்டுகொள்ளாத ஒரு குரல் இன்னைக்கு மில்லியன் கணக்கான மக்கள் காதில் ஒலிக்குது. இது ஒரு சாதனையின் உச்சம். இது மதன் கௌரியின் நம்பிக்கையின் வெற்றி. 1,00,000 பதிக்கீட்டுகள் கடந்து வெள்ளிய பூச்சி வந்தது, கால்ட் பட்டணியம் வந்தது. ஆனால் அவனுக்குள் இருந்த எளிமை மட்டும் மாறவே இல்லை. அந்த பட்டன் வீடியோவிலும் கூட அவர் சொல்லும் முதல் வார்த்தை, இந்த விருது என் வீடியோவிற்கு இல்ல, உங்களுடைய நம்பிக்கைக்கு. இனிமேல் மதன் கௌரி இன் வீடியோ எந்த வீடு, எந்த பள்ளி, எந்த கல்லூரி, எந்த கடை, எந்த வாட்ஸ்அப் குழு, எல்லாம் தெரிஞ்ச ஃபேமிலியர் பேர். ஒரு வீடியோ வந்தா டிஸ்கஷன்ஸ் ஆரம்பம். மதன் அண்ணா சொன்னாரு, அது ஃபேக்ட் தான், கௌரி சொல்லி இருக்கிறாரு. அவர் வீடியோக்கள் மட்டும் இல்ல, அவர் கருத்துகள் ஒரு நினைப்பின் தீபம். பாட்டி வீட்டு சோஃபாவில் இருந்து கல்லூரி மாணவர்களின் இயர்பட்ஸ் வரை கௌரி பேச ஆரம்பித்தா மக்கள் கேட்க தயாராக இருந்தார்கள். ஊடகங்கள் கவனிக்க ஆரம்பித்தன. இது யாரப்பா? பத்திரிகையாளர் இல்ல, நடிகர் இல்ல, ஆனா இவன் பேசினா மக்கள் கேட்கிறாங்க. அவனை பற்றி நம்ம ஊர் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் பேச ஆரம்பித்தார்கள். தமிழ் யூடியூபர் பிகம்ஸ் வாய்ஸ் ஆஃப் யூத். இதுதான் தலைப்பு. மதன் கௌரி பேசும் பாணி வெறுமனே அறிவியல் அல்ல, அறிவு பிளஸ் உணர்வு. பாலியல் கல்வி பற்றிய வீடியோவில் அவர் முதல் சொன்னது, தயவு செய்து இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்க, அப்பிறகு விமர்சிக்கலாம். இதை சொல்லும் தருணத்தில் தான் கௌரியின் உண்மையான தன்மை தெரிகிறது. அவரிடம் ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. மாணவர்கள் மெசேஜ் பண்ணினார்கள், நீங்க சொன்னதால் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புத்தகம் வாங்கினேன். உங்க வீடியோவால் தான் நான் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தேன். ஐ கிராக்ட் UPSC prelims only because of your motivation bro. இதுதான் கௌரியின் நிஜ வெற்றி. வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் என்ற உறுதி. இன்று அவரை சாலையில் பார்த்தால் ரசிகர்கள் சென்று சிந்திப்பார்கள். ஆனா கௌரி சும்மா சிரித்து, தம்பி சாப்பிட்டாயா என்று கேட்பார். ஒரு யூடியூபர் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையின் மனிதர். வெற்றி என்றால் என்ன? பட்டங்கள், பணம், புகழ். கௌரியின் வரிகள் சொல்லும், வெற்றி என்பது மற்றவர்களின் வாழ்க்கையை சிறிது மாற்றும் அளவுக்கு நாம் பேசுவதைத்தான். இப்போது கௌரி வென்றிருக்கிறார். ஆனால் இது முடிவல்ல, இன்னும் ஒரு பயணம் துவங்க போகுது. யாராவது ஒரு வீடியோ பண்ணுவாங்க, அதோட பயணமும் முடிவும் வியூஸ்லே தான். ஆனா கௌரி மட்டும் வித்தியாசம். ஒரு வீடியோ வந்தா அது ஒரு விழிப்புணர்வா மாறும், ஒரு மாற்றத்துக்கு காரணமா மாறும். கௌரி பேசும் வீடியோக்கள் ஒரு அறிய வேண்டிய அலை, நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கும் அலை. 2019 ஆண்டில் தேர்தல் வந்த போது கௌரி ஒரு வீடியோ பண்ணினார். வாக்களிக்க வேண்டும் ஏன்? அந்த வீடியோ மில்லியன்ஸ் பார்த்தாங்க. அந்த நாளில் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கௌரியின் வீடியோ பார்த்து வீட்டிலேயே பேசாமலே சென்று வாக்களித்தார்கள். கௌரியின் வீடியோக்கள் மட்டுமில்ல, அந்த வீடியோக்கள் உருவாக்கிய நிழல்கள் தான் முக்கியம். மாணவர்கள் புத்தக கிளப்புகள் ஆரம்பிச்சார்கள். நாமும் கௌரி போல அறிவை பகிரணும் அப்படின்னு பாட்காஸ்ட், ரீல்ஸ், மீம்ஸ் எல்லாம் உருவாக்கினார்கள். ஒரு யூடியூபரின் பணி ஒரு அடுத்த தலைமுறையை தூண்டியது. டிப்ரெஷன் ஒரு லக்ஸரி கிடையாது, அது உண்மை. அதை பற்றி பேசுறதிலே தப்பு இல்லை. கௌரி பேசும்போது யாரும் தலை குனிய வேண்டியதில்லை. அவன் குரல் மக்களுக்கு நெருக்கமானது. பிரச்சனையை மறைக்காம எதிர்கொள்ள சொல்லும் குரல். அண்ணா, நான் தூக்கிக் கொள்வதற்குள் உங்க வீடியோ பார்த்தேன், நீங்க இல்லை இருந்தா நான் இப்போ இருக்க மாட்டேன். இப்படி ஆயிரக்கணக்கான மெசேஜ்கள் வந்தன. கௌரி ஒரு என்டர்டெய்னர் இல்ல, ஒரு எதிர்காலத்தை மாற்றும் இன்ஃப்ளூயன்ஸ். கௌரி பேசுவதை கேட்ட சில சமூக அமைப்புகள் அவரை நேரடியாக அழைத்தார்கள். தயவு செய்து எங்களோட அவேர்னஸ் கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கௌரி எப்போதும் சொல்லும் வார்த்தை, நான் செலிபிரிட்டி இல்ல, நான் உங்கள் மாதிரி ஒரு ஸ்பெக்டேட்டர். பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் பேசுறேன். இன்று தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கௌரியின் வீடியோக்கள் நாலேஜ் ஷேரிங் டூலாக இருக்குது. ஆசிரியர்கள் கூட இதை பாருங்க, கௌரியின் எக்ஸாம்பிள் அப்படின்னு கிளாஸ்ல கோட் பண்றாங்க. கௌரி ஒரு யூடியூபர் அல்ல, ஒரு முழு இயக்கம். கௌரியின் குரல்
வெறும் மைக்ல கேட்கப்படாது, அது நம்ம உள்ளத்தில் ஒலிக்கிறது. ஒரு சாதாரண தமிழ் மீடியம் மாணவன், இன்று தமிழகம் முழுக்க ஒரு தாக்கம். இது ஒரு விதவிதமான வெற்றி கதை அல்ல, இது ஒரு விளக்குமாறு. எப்படி ஒருவரின் சொற்கள் ஒரு சமூகத்தை முன்னோக்கி நகரச் செய்யும். வெளியில் ஒரு பிரபலம், ஆனா உள்ளே ஒரு சாதாரண மனிதன். கௌரியின் வாழ்க்கை வெற்றி கதையோடு முடிவடைவதில்லை, அது இன்னும் ஒரு பயணம்தான். இந்த பகுதி கௌரி என் வாழ்க்கையின் மௌனமான பக்கம். கௌரியின் முதன்மையான சக்தி அவர் குடும்பம். தாய் மீது வைத்த பாசம், நம்பிக்கை ஒரு வீடியோவிலும் அவர் மறைக்க மாட்டார். என் வீடியோவை எதுவாக நினைத்தாலும் பரவாயில்ல, ஆனா அம்மாவுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கணும். கௌரிக்கு பிரபலமாக இருப்பது பெரிதல்ல, தனிமையில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். சில நாட்கள் அவர் எந்த வீடியோவையும் வெளியிட மாட்டார். அப்போது அவர் பேசுவதில்லை, கேட்பார். வெற்றியும் விமர்சனமும் கடந்து கௌரி தனக்குள் ஒரு கேள்வியை எப்போதும் வைக்கும். இது மக்கள் நல்லதுக்கா? நான் என்ன செய்யலாம்? இன்னும் சிரமமா? ஒரு நாட்களில் அவருக்கு மன அழுத்தம் வரும். ஒரு நாளும் தூங்காமல் ரிசர்ச்சில் முடங்குவார். ஆனாலும் விடமாட்டார். கௌரியின் உண்மை தன்மை பாராட்டுகளுக்குள் இல்லை, பேசப்படாத நேரங்களில் தெரியும். ஒரு மாணவனுக்கு சீக்ரெட்லி ஃபீஸ் செலுத்திய கஃப்ரி, ஒரு விதவைக்கு ஆன்லைன் ஜாப் சொல்லிக் கொடுத்த கஃப்ரி, இது யாருக்கும் தெரியாத கஃப்ரி, இதுதான் நிஜ கஃப்ரி. கௌரி சொல்வது போல நாம் எல்லாரும் பயணிகள் தான், யாராவது கேட்கும் வரை பேசாம இருக்கணும். கௌரி பேசினார், உலகம் கேட்டது. கௌரியின் குரல் மட்டுமில்ல, அவர் மனித நேயமும் இந்த சமூகத்துக்கு ஒரு வலிமையான வழிகாட்டி. ஒரு யூடியூப் வீடியோவாக ஆரம்பித்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு தலைமுறையின் ஒளி. கௌரி இன்றைக்கு ஒரு நபர் அல்ல, ஒரு உணர்வாக இருக்கிறார். இது கௌரியின் கதை, ஒரு சாதாரண தமிழன் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆக மாறிய பயணம். இந்த குரல் நிற்கக்கூடாது, அது தொடர வேண்டும். அதனால தான் நீங்களும் பேசணும். கௌரி போல உண்மையா அக்கறையோட பேசணும். நம்ம ஊருக்கும் நம் தலைமுறைக்கும் இன்னும் பல கௌரிகள் தேவை.